ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த கோடை காலத்தில் இந்த பட் ரோஸு, இந்த டேபிள் ரோஸ்லாம் சூப்பராக பூத்துட்ருக்கோம். நம்ம தோட்டத்தில் வந்து தொடர்ந்து நிறைய பூக்கள் இருந்தது. ஒரு 10 வகையான வந்து டேபிள் ரோஸும் பட் ரோஸும் வச்சுருந்தோம், 10 கலர்ஸு. ஆனால் இப்போ பாருங்கள், அப்படியே வந்து பூக்கள் செடியெல்லாம் அப்படியே இந்த வெயிலுக்கு ரொம்ப தாங்கலை. வெயிலில் நல்லா தான் பூக்கள் பூத்தாலும் பார்த்திங்கன்னா செடி எல்லாமே ரொம்ப வாடி போயிருக்குது. அதிலே கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அந்தளவுக்கு கலர்ஸ்லாம் இல்லை. எல்லாம் பூக்கள் பூத்தோன்னு தெரியும். நான் வந்து நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். அது தவிர்த்து நம்ம தோட்டத்தில் இப்போ இந்த வெயிலுக்கு நல்லா பூக்கிற செடி எல்லாமே நல்லா பூத்துட்ருக்குது. காய்ச்செடி தான் இப்போ எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆடி மாதத்துக்கு காய்கறி அதெல்லாம் போடணும். இப்போ சில செடிகள்லாம் வந்து இப்போ நான் தொட்டி மாற்றி வைக்க போகிறேன். இப்போ 2 கத்திரி விதை கத்திரி செடி இருக்குது, பதியம் போட்டது, விதை போட்டு வச்சது. அதை வந்து நம்ம வந்து இப்போ தொட்டி மாற்றி வச்சுக்கலாம். இந்த புளிச்சக்கீரை பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள். விதைகள் தான் போட்டது. இதெல்லாம் மண்கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மண்கலவை மேலே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்களா. அது வந்து கடலை புண்ணாக்கும் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சமயத்துலேயும் டிசம்பர் பாருங்கள் பூ பூத்துட்ருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. டிசம்பர் எப்போ பூக்குது பாருங்கள். செடியெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து மாற்றி வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கனகாமர செடியும் ஒரு 2 கத்திரிக்காய் செடியும் மாற்றி வைக்கலாம். இந்த கனகாமர செடி பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம தொட்டி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறேன். இந்த சின்ன தர்மாக்கோல் இருக்குது, நிறையாவே நமக்கு பூக்கள் கொடுத்தது. இப்போ இது வந்து நான் ஒரு தொட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து மாற்ற போகிறேன். பாருங்கள், சின்ன பக்கெட் தான் இது. இதில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இன்றைக்கி கனகாமர செடியை. மாடியில் வந்தாலும் நிறைய வேலை நமக்கு இருக்குது. இருந்தாலும் நமக்கு செய்ய டைம் இல்லை. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நம்ம மாடியில் வந்து இப்போ டைம், ஏன்னா வெயில் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் வந்தோம்னா ஒரு 2 மணி நேரம் கூட நம்மளால் வேலை செய்ய முடியல. அதே மாதிரி சாயந்தரமும் வந்து நமக்கு 6 மணிக்கு மேலே தான் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அது வரைக்குமே வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. பாருங்கள், அப்படியே கனகாமரத்தை எடுத்துகிட்டு வேரோடையே வந்து நான் மாற்றி வைக்க போகிறேன். அதே மாதிரி உரமும் இப்போ நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து எல்லாமே போடணும். நான் வந்து உரம் எல்லாம் கலந்ததாகவே வாங்கிக்க போகிறேன். ஒரு மூட்டை வாங்கி போட போகிறேன். ஹோம்மேடு உரம் நிறைய நம்ம ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுவே வந்து இப்போ ஒரு மாதமாக நான் எதுவுமே செடிகளுக்கு ரொம்ப வந்து டைம் இல்லாததுனால ஒன்றும் பண்ண முடியல. தண்ணி மட்டும் வந்து டெய்லி ஊற்றிட்டு போகிறது. அதிலே செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. நிறைய செடியை வந்து எடுத்து போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. செடிகள்லாம் வளர்த்தோம்னா நம்ம வந்து டைம் நல்லா ஒதுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு அறுவடை எல்லாம் எடுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.